ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பதிவுங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த 2 நாளைக்கு முன்ன நான் ஊருக்கு போயிருந்தேங்க. பஸ்ஸில் தான் போயிருந்தேன். வண்டி எடுத்துகிட்டு போகல. வண்டி பார்த்தீங்கன்னா பஞ்சர் ஆகி போச்சு. அதனால் வண்டியை நிறுத்தி போட்டு பஸ்ஸில் போயிருந்தேங்க. அப்போ பார்த்தீங்கன்னா டவுன் பஸ்ஸில் தான் போயிருந்தேன். பார்த்தீங்கன்னா என் பக்கத்தால் ஒருத்தர் உட்காந்துருந்தாரு. அப்புறம் இன்னொருத்தர் அந்த பக்கம் சீட்டில் இருந்தார். இவர் பார்த்தீங்கன்னா ரூ. 10 சேஞ்சு வச்சுருந்தாரு. அவர்கிட்ட வந்து சேஞ்ச் இல்ல ரூ. 100 வச்சுருந்தாரு. சரின்ட்டு அவர்கிட்ட கேட்டு, "அண்ணா அந்த ரூ. 10 குடுங்கண்ணா, நானும் சேர்ந்து உங்களுக்கு டிக்கெட் எடுத்து அவர் ரூ. 10 வாங்கிட்டாரு. பார்த்து டிக்கெட் எடுத்துட்டாரு. கடைசியில பார்த்தா ரூ. 2 அவரு டிக்கெட் பார்த்தீங்கன்னா ரூ. 8 இவரு டிக்கெட் பார்த்தீங்கன்னா ரூ. 10 எடுத்துட்டாரு. கண்டக்டர் ரூ. 2 தரலைங்க. சில்லறை இல்லைன்னாரு. அவரு ரூ. 3 குடுங்க நான் தரேன். ரூ. 5 தரேன்னு அவரு கேட்க, அப்புறம் இவரு பார்த்தீங்கன்னா, இதுக்கு தான் தனியா டிக்கெட் எடுத்திருப்பேன். நீங்க உங்கனால தான் எனக்கு ரூ. 2 போச்சு. நீங்க என்ன பண்ணுவீங்க? ஏது பண்ணுவீங்களா? அந்த ரூ. 2 எனக்கு குடுக்கோன்னு கேட்டாரு. அப்புறம் எனக்குன்னா, என்னடா ஒரு ரூ. 2க்குலாம் இப்படி பார்க்குறாங்களே! அந்த ரூ. 2 தான் போனா போயிச்சு. அவரு வச்சாராரு. எத்தனையோ பேரு எவ்வளவோ கஷ்டப்படுறாங்க. அவங்களுக்கு தான் கிடைக்கட்டுமே அந்த ரூ. 2 அப்படின்னு நெனச்சேன். ஆனா, அவரு அந்த ரூ. 2 விடுற மாரி இல்ல. அப்புறம் சரின்ட்டு நான் தான் இந்த ரூ. 5 தான் என்கிட்ட ஒரு ரூ. 5 இருந்துச்சு. நான் குடுக்கலான்ட்டு குடுத்தேன். அதையும் வாங்க மாட்டேன்ட்டாரு. என் காசு எனக்கு இருந்தா போதுங்க அப்படின்ட்டாரு. என்கிட்ட வாங்க மறுத்துட்டாரு. அப்புறம் அப்படி பார்த்தீங்கன்னா, இலவச தம்பில எத்தனையோ பேத்துக்கு கணக்கு வழக்குலாம் செஞ்சிருக்கிறாரு. நான் கூடயே இருக்கிறோம். 500, 1000, 2000, 5000, 10,000 கணக்கா நெறையா பேத்துக்கு செஞ்சிருக்காரு. அவர்லாம் இந்த ரூ. 1, ரூ. 2 கணக்கு பார்க்குறதுன்னா, அவர்லாம் எப்படி உதவி செய்வாரு? அவர பார்த்து தான் சில விஷயம் பார்த்தீங்கன்னா, நான் இல்லாதவங்களுக்கு, கஷ்டப்படுறவங்களுக்கு உதவி செய்யறேன். வீடியோ போட்டனால, நானு அந்த உதவி செய்யறது வீடியோ போடுறதுனால நீங்க தப்பா நெனைக்க வேண்டாம். நான் சொல்ற ஒரு உதாரணம். ஏன்னா, அவரு கூட இருக்கிறனால எங்களுக்கு தெரியும். அவர் மனசு தெரியும். எல்லாத்துக்கும் உதவி பண்ற எண்ணம் எல்லாமே தெரியும். நெறையா பேத்துக்கு அவரு ஏகப்பட்ட பணம் குடுத்துருக்கிறாரு. அவருனால முடிஞ்சது எல்லா உதவியும் செஞ்சுட்டு தான் இருக்கிறாரு. இப்பங்கூட செஞ்சிட்ருக்காரு. நேத்தும் கூட செஞ்சாரு. நாங்க இங்க தட்டாங்குட்டை என்னமோ போனோங்க. அப்போ ஒரு வயசானம்மா இருந்துச்சு. என்னைய வந்து காசு கேட்டுச்சு. என்கிட்ட காசு இல்ல அந்த டைம் பாக்கெட்ல வச்சிருக்கேன். ஏன்னா, எப்பவுமே செல்லுல ஜிபே, ஃபோன்பே இருக்கறனால நான் அதிகமா காசு எடுத்துட்டு போமாட்டேன். நானும் மறந்துட்டு போயிருவேன். ஏன்னா, ஃபோன்லயே காசு இருக்குன்னு நான் இதான் நெனைப்பேன். அப்ப சரி ஒரு ரூ. 20 போடுங்க அப்படின்னா, அவரு ரூ. 100 குடுக்குறாரு. அந்த மாரி ரூ. 10, ரூ. 20 குடுக்குறதுக்கு அவர் 150 தான் குடுத்ததையே நான் பார்த்துருக்கிறேன். ரூ. 10 அவர் குடுத்ததே நான் பார்த்ததில்ல. அப்படி அவர்லாம் கணக்கு பார்த்தா என்ன பண்றது சொல்லுங்க? ம். இப்படி ரூ. 1, ரூ. 2லாம் நம்ம கணக்கு பார்க்குறோம். தர்மம் செய்யோணுங்க. இல்லாதவங்களுக்கு குடுக்கோணுங்க. வயசானவங்களுக்கு நம்ம செய்யோணுங்க. அவிங்க அதாவது கையேந்துறது எவ்வளோ கஷ்டம் தெரியுங்களா? ஒருத்தர்கிட்ட போயி நம்ம பிச்சை எடுக்கிறது எவ்வளோ கஷ்டம். ஆனா, அதையும் மீறி எடுக்குறாங்கன்னா, அவைங்களுக்கு நீங்க கண்டிப்பா உதவி செய்யோணுங்க. உங்கனால முடிஞ்சது ஒரு 10ஓ, 5ஓ குடுத்து உதவுங்க. இது வந்து நான் சொல்றேன். நானு வந்து இதெல்லாம் பண்ணலைங்க. எனக்கு மனசுல பட்டது நான் சொன்னேங்க. உங்கனால முடிஞ்சது ஒரு சிறு சிறு உதவி செய்யுங்க. நானும் என்னால முடிஞ்சது நான் செஞ்சுட்டு தான் இருக்கிறேன். அந்த யூடியூப்புக்கு வராமலிருந்து நான் செஞ்சுட்டு தான் இருக்கிறேங்க. என்னால முடிஞ்சது ஒரு கஷ்டப்படுறவைங்க, வயசானவைங்க, இந்த மாரி இருக்கிறவைங்களுக்கெல்லாம் கண்டிப்பா நான் செய்வேங்க. அது என் கடமையும் கூட. அவைங்க கேட்கும்போது நான் இல்லைன்னு மறுத்து சொல்ல முடியாது. அந்த மாரி குடுத்து தான் நான் உதவிட்டு இருக்கிறேங்க. எங்க பாப்பா அப்படித்தாங்க. யாரோ ஒருத்தரு கஷ்டப்பட்டாலும் அவ மனசு தாங்காது. அவளுமே அப்பா குடுப்பான்னு என்கிட்ட காசு வாங்கி குடுத்துருவா. அந்த மாரி தான் நாங்க இருக்கிறோங்க. இது ஒரு சின்ன பதிவு. நெக்ஸ்ட்டு அடுத்த வீடியோல பார்க்கலாங்க.